ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. அஞ்சலியும் சரவணனும் இங்கே கோயில்லையுமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க ஃப்ரெண்டையுமே மீட் பண்ணுறாங்க. அவங்க இந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயத்தையுமே சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதை யோசிச்சு இங்கே சரவணனும், ஆமாம் அஞ்சலி, ஏன்னா நான் இப்படி இருக்கிற சமயத்தில் நான் உன்னை மீட் பண்ணது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் இப்படி மீட் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு ஒரு காரணமும் உண்டு. ஏன்னா உனக்குமே இங்கே வீட்டில் சந்தோஷமாக வாழாமல் பிரிஞ்சு இப்போ தனியாக வீட்டில் இருக்க, நானுமே இங்கே இந்த தங்கமயில் கூட இது வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே தனியாக இருந்தபோது தனிமையை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தபோது நீ வந்து கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் நீ வந்து எனக்கு நாலு வார்த்தையை நீ என்கிட்ட பேசினாவே போதும், எனக்கு அதுவே ஆறுதலாக இருந்துச்சு. இதெல்லாம் நடக்கிறது ஒரு விஷயத்தினால தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இங்கே அஞ்சலியும், ஆமாம் சரவணா, நீ சொல்கிறது ஒரு வகையில் உண்மையாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு என்ன யோசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியலை அப்படின்ற மாதிரியுமே அஞ்சலி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத இங்கே மாணிக்கமும் கோயிலுக்கு வந்து அந்த விஷயத்தையுமே பார்த்துட்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த ஃபோட்டோவையுமே எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே கோவமாக பதட்டமாகவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே அஞ்சலியும் குமாரும் இங்கே சரவணனும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இங்கே ஒரு பூசாரியுமே பார்க்குறாங்க. அந்த பூசாரிக்கிட்ட போயிட்டு நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அங்கே போய் உக்காடுறாங்க. ஆனால் அந்த சாமியார் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறீங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கு அதுக்கு காரணமும் உண்டு. நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையிலும் இது ஏதோ மறக்க முடியாத சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. ஆனால் இதுக்கு மேலே இங்கே இந்த பொண்ணு உன்னை கட்டிக்கிட்டானா நீயும் சந்தோஷமாக இருக்க, அந்த பொண்ணுமே சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாருமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் இங்கே அஞ்சலிக்கும் சரவணனுக்கும் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. அவங்க சொன்ன விஷயத்த யோசிச்சுக்கிட்டு, சரவணா இன்னும் இப்படி சொல்கிறாரு சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சலியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே சரவணனும், அஞ்சலி அவருக்கு எல்லாமே தெரியும் அஞ்சலி, இந்த சாமியாரை எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க தான். ஏன்னா இந்த சாமியார் எது சொன்னாலுமே நடக்கும். ஆனால் இவங்க சொன்னதை நான் மனசளவில் யோசிச்சு கூட பார்க்கல. ஆனால் இவங்க சொன்ன விஷயம் நடந்தால் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே சரவணன் சொல்லவும், உடனே இங்கே அஞ்சலியுமே இதை கேட்டுட்டு, சரவணா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஆனால் எனக்கு இப்போ வீட்டில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஆனால் அதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே எதுவுமே தோணலை. ஆனால் அவங்க கூட பேசுறது தான் எனக்கு எல்லா ஒரு கஷ்டமும் பறந்து போயிடுது. ஆனால் அந்த சாமியார் சொன்னதும் நினச்சி பார்க்குற போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் எனக்குமே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொன்னதை கேட்டதும் சரவணனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. உடனே இங்கே சரவணன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இங்கே கடைக்குமே இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல கடையிலே விட்டுட்டு கோயிலுக்குமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கோமதியும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு இங்கே பாண்டியனை பற்றியே யோசிச்சுக்கிட்டு புழம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே பாண்டியன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய வந்து சமைச்சியுமே வைக்கிறாங்க. ஆனால் பாண்டியன் வந்து கோமதி மேலே ரொம்பவே கோவமாக இருக்கிறதுனால கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நினச்சி இங்கே கோமதிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இங்கே கோமதியுமே அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க கதிரும் போயிட்டு, அம்மா நீங்கள் அப்பா பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அவர் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு அவரு தான் வருத்தப்படணும். உங்களோட சாப்பாடை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரு தான் வருத்தப்படணும். ஏன்னா கடையில் அவ்வளோ உங்கள் அளவுக்கு டேஸ்ட் கூட இருக்காது. அந்த கடை சாப்பாடே சாப்பிடக்கூடாது ஆக்சுவலி சொல்ல போனால். ஆனால் நீங்கள் சமைக்கிற சாப்பாட்டை நான் அப்பாவுக்கு பதில் நான் சாப்பிட்றேம்மா, நீங்கள் எனக்காக சமைங்க, ஏன்னா அப்பா தான் உங்ககிட்ட பேசலை, ஆனால் உங்களுக்காக நான் உங்கள் கூட இருப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரும் கோமதிக்கு சமாதானம் படுத்திக்கிட்டு இருக்கவும், உடனே இங்கே கோமதிக்கு அழுகை இலகையாக வந்துடுறது. உடனே கதிரை கட்டி பிடிச்சிக்கிட்டு, கதிர் நீ சொன்ன விஷயம் எனக்கு மனசில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சைடு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் மேலே நான் ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஒரு பாசத்தை அவர் புரிஞ்சிக்காமல் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது தான் எனக்கு
மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே கதிர்கிட்ட வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அரசியும் காலேஜுக்கு போயிட்டு இருக்கவும் உடனே குமாரும் இங்கே அரசியை பார்க்குறாங்க. அரசியை பார்த்ததும் அரசிக்கிட்ட நம்ம மீட் பண்ணி இந்த ஒரு கிஃப்ட்டை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து அப்பத்தாக்கு மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்கிட்டையுமே கொடுக்குறாங்க. உடனே அரசியும் இதை பார்த்துட்டு இந்த பாருங்கள், நீங்கள் மாத்திரையெல்லாம் எதுவுமே எங்கிட்ட எல்லாம் கொடுக்காதீங்க, இங்கே அப்பத்தாவை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுவும் இல்லாமல் அப்பத்தா எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, எங்களால் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியாதா, இந்த மாத்திரையை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அரசியுமே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே குமாரும் அரசி அங்கே அப்பத்தாக்கு நான் எப்போவுமே மாத்திரை வாங்கிட்டு வந்து நான் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் அப்பத்தாக்கு எப்போ மாத்திரை காலியாகும், எப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இங்கே அடுத்த டைம் கூட நீங்கள் வாங்கி கொடுத்துக்கோங்க, ஆனால் இந்த டைம் மட்டும் ஒரே டைம் இந்த மாத்திரையை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்பத்தாக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையுமே கொடுக்குறாங்க. உடனே இதை பிரிச்சுமே பார்க்குறாங்க. உடனே இவங்க பிரித்து பார்க்குறத பார்த்ததும் குமாரும் இது அரசி இப்போ பிரிக்காத நீ, ஏன்னா இது வீட்டில் போய் பிரி, ஏன்னா இதை பிரித்தா அதோட இது வேல்யூ வந்து குறைஞ்சிரும், ஏன்னா அந்த மாத்திரை பிரித்தாவே இங்கே காற்றெல்லாம் அதுக்கு படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாரும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அரசி அப்படி என்ன மாத்திரை இது, அவங்க எதுக்காக இந்த மாத்திரையை முழுங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அரசியும். அதுக்கப்புறம் அரசி நீ இந்த விஷயத்த போய் அப்பத்தாக்கிட்டே கேட்டுக்கோ, அப்பத்தாக்கு நான் மாத்திரை கொடுத்துட்டேன், நீ பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாத்திரையை அப்பத்தாக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே சரவணனும் இங்கே கோயிலுக்கு போனவன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு தடைக்கிட்ட போன பாண்டியனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்குது. இவங்க 2 பேரும் அங்கே அஞ்சலியும் சரவணனும் 2 பேரும் கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சி. உடனே சரவணன் இதுக்காக தான் கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டு இங்கே கோயிலுக்கு வரான் போல், இவன் எவ்வளோ என்ன மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கானோ தெரியலையே, இவனோட வாழ்க்கையை நம்ம இப்படி மாற்றி விட்டுட்டோமோ, ஐயோ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவனோட வாழ்க்கை நான் டீட்டெயிலாக விசாரித்து நான் அவனுக்கு தங்கமயில கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும், நான் தெரியாமல் அவன் லவ் பண்ணுற பொண்ணை அவங்ககிட்ட இருந்து பிரித்து இங்கே தங்கமயில் கூட கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் கடைசியில் தங்கமயிலுமே நிறைய பொய்யை சொல்லிவிட்டு கடைசியில் நம்ம வீட்டு ஃபேமிலி எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு போயிட்டா. இப்போ இவன் வேற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கான். ஒன்றுமே தங்கமயிலுக்கு விவாகரத்துக்கு ப்ராப்பராக கொடுக்கல. ஆனால் இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத வேறு யாருன்னா பார்த்தாங்கன்னா என்ன ஆகிறது? அதுவும் இல்லாமல் பாக்கியம், இங்கே மயிலவங்க அம்மா பாக்கியம் பார்த்தாங்கன்னா இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும், இவனுக்கு நான் எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஆனால் இவன் மயில் கூட சேர்ந்து வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ஒரு விஷயம் இருந்தாலுமே இங்கே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அவன் கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்கிட்ட நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, பாண்டியனும் இங்கே சரவணன் முன்னாடி போய் நிற்கவும் உடனே சரவணன் இங்கே பாண்டியனை பார்த்ததும் பயங்கர அதிர்ச்சியாகவும் அங்கே உறைஞ்சி போய் நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சரவணன் அப்பா நீங்கள் எங்கேப்பா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகவும் கேட்குறாங்க. உடனே சரவணா என்னடா சரவணா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணன்கிட்ட பாண்டியனும் இன்னுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அப்போ ஒன்றும் இல்லைப்பா, இது காலேஜ் ஃப்ரெண்டு, இவங்கள பார்த்து ரொம்ப நாளாச்சு, அதனால தான் இங்கே கோயிலில் மீட் பண்ணேன், அதனால தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், வேறு எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணா நான் எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குப்பா, எனக்கு கடையில் இது பழனிவேலை விட்டுட்டு வந்திருக்கேன், நீ கடைக்கு போயிட்டு பழனிவேலை அமுச்சு விடு, ஏன்னா அவனுக்கும் இது கடையில் வேலை இருக்கும், அவனை கடையில் வச்சுட்டு இருந்தால் எப்படி சொல்லு, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க கடையில் வேலை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாக போப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.